SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோர் கண்காட்சி. இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அது போன வருஷம் ஆகஸ்ட் மாசத்துல ரவி தனிப்பட்ட முறையில், கவர்னர் முறையில் இல்லை, தனிப்பட்ட முறையில ஒரு விழாவில் பேசுறப்போ சனாதன தர்மம் தான் சிறந்த தர்மம், சனாதன தர்மத்தை தான் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு பேசியிருந்தார். சனாதன தர்மம்ங்கிறது மனிதர்களுக்கு எதிரானது. அந்த தர்மத்தை யாரும் பின்பற்ற முடியாது. சனாதன தர்மத்தை பற்றி மனு தர்மத்தினுடைய மறு பதிப்பு தான் சனாதன தர்மம். மனு தர்மத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், கடவுள் பிரம்மா உலகத்தை படைத்தார். உலகத்தை படைத்தது பிறகு மனிதர்களை படைத்தார். மனிதர்களை தலையில் இருந்து பிறந்தவர்கள் பிராமணர்கள், தோளில் இருந்து பிறந்தவர்கள் சத்திரியர்கள், இடுப்பில் இருந்து பிறந்தவர்கள் வைசியர்கள், காலில் இருந்து பிறந்தவர்கள் சூத்திரர்கள். சூத்திரர்கள் எல்லாம் பிராமணர்களுக்கு சேவை செய்ய கடமைப்பட்டவர்கள். சூத்திரர்கள் படிக்கக்கூடாது. யாராவது படித்தால் அவர்களுடைய படிப்பதை கேட்டால் அவர்களுடைய காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும் என்று மனு தர்மத்தில் கூறியுள்ளது. இன்னும் மனு தர்மத்தில் கூறியுள்ளது, சூத்திரர் என்பவன் பிராமணர்களுடைய வைப்பாட்டிக்கு பிறந்தவன் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த சனாதன தர்மத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் கேட்டேன் அவரிடத்தில். ஒரு 15 கேள்விகள் கேட்டிருந்தேன். நான் 19/8/2022 19 கேள்விகள் கேட்டிருந்தேன். சனாதன தர்மம் என்றால் என்ன? சனாதன தர்மத்தை கொண்டு வந்தவர் யார்? அது எந்த இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? தமிழ் இலக்கியத்தில் அது போன்ற சனாதன தர்மம் எங்காவது இருக்கிறதா? இந்து மதம் என்பது எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது? அதனுடைய தலைவர் யார்? இந்து என்றால் அதனுடைய பொருள் என்ன என்றெல்லாம் ஒரு 19 கேள்விகள் கேட்டிருந்தேன். சனாதன தர்மத்தை பற்றி பேசுகின்றவருக்கு அந்த சனாதன தர்மம் என்றால் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த 19 கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருந்தேன். RTI ஆக்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கேள்வி கேட்டால் யாராக இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டும். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, கவர்னராக இருந்தாலும் சரி, பதில் சொல்லியாக வேண்டும். பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. பதில் சொல்லாமல் இருந்தால் 2000 ரூபாய் அபராதம் போடுவதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. 19/8 நான் கொடுத்த பதில் கேள்விக்கு 2 மாதம் பதில் சொல்லாமல் அந்த ஆள் என்ன பண்ணார்னாக்க, ரவி அது 20/10 2 மாசம் கழிச்சு அவருடைய செக்ரட்டேரியட்ல இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் கவர்னருடைய செக்ரட்டேரியட்டில் இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருந்தாரு. கவர்னருடைய செக்ரட்டேரியட்ல இருந்து பதில் கேட்கல. பேசுறது யாரு? கவர்னருடைய செக்ரட்டேரியட் இல்ல, பேசுறது ரவி. கவர்னருங்கிற அர்த்தம் இதுல பேசல. தனிப்பட்ட முறையில RN ரவி ஒரு பங்கன்ல பேசுறப்ப பேசுறது. ஆகவே RN ரவிக்கு சனாதன தர்மத்தை பத்தி முழுமையாக தெரிந்திருக்க வேணும். எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு, தெரியாம நான் பேசிட்டேன், யாரோ எழுதி கொடுத்தாங்க, நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதோடு விட்டுருப்பேன். அது பதில் திருப்தி அல்லதுனால நான் அப்பீல் கொடுத்தேன். அப்பீல் கொடுத்துனாக்க அப்பீலட்டை தாண்டி பதில் கொடுக்கவே இல்லை. பதில் கொடுக்காதனால ஹைகோர்ட்ல நான் கேஸ் போட்டேன். கேஸ் போட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ஹைகோர்ட்ல போட்டார். அவரு 3 மாசத்துல என்னுடைய அப்பீலுக்கு வந்து பதில் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகத்தான் இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அப்பீலேட் அத்தாரிட்டி டெப்டி பிரசன்ன ராமசாமி, டெப்டி செக்ரட்டரி டு கவர்னர் அப்பீலேட் அத்தாரிட்டி, அவர் இன்னைக்கு வர சொல்லியிருந்தாரு. அதை பற்றி அவரிடத்துல முழுமையாக நான் இன்னைக்கு பேசிக்கிறேன். இதற்கு வந்து செக்ரட்டரியேட்ல இருந்து நான் பதில் கேட்கல, கவர்னர் பதில் சொல்லணும். நான் கேள்வி கேட்டது
கவர்னர் RN ரவிக்கு தான் கேள்வி கேட்டிருக்கிறேன். RN ரவி தான் எனக்கு பதில் சொல்லணும். 19 கேள்விக்கு பதில் சொல்ல வரைக்கும் நான் விட மாட்டேன், எனக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அவரு 2 வாரத்துல எனக்கு பதில் சொல்லுவதாக சொல்லி இருக்கார். ஐயா, நீதிமன்றம் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? நீதிமன்றம் என்ன சொன்னாங்க? நீதிமன்றத்துல நான் போட்ட அப்பீலுக்கு 2 மாசத்துல 8 வாரத்துல விசாரணை பண்ணி என்னை நேரடியா கேட்டு எனக்கு பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க. செக்ரட்டரி என்ன சொன்னாரு, அது திருப்தியா இருந்தது அவங்களுக்கு அவரோட பதில்? செக்ரட்டரி நான் எல்லாத்தையும் அவரு ஒண்ணும் பதில் சொல்லல. செக்ரட்டரி பிரசன்ன ராமசாமி எல்லாத்தையும் நான் படிச்சு பார்த்துட்டேன், உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுமான்னு கேட்டாரு. அதுக்கு அதான் சொன்னேன். இப்போ செக்ரட்டரியேட்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. RN ரவிட்ட கேட்டு எனக்கு பதில் சொல்லணும். சந்திக்க நீங்க ஏதாவது வாய்ப்பு கேட்டீங்களா? கவர்னர் நேர்ல சந்திச்சு கவர்னர் சந்திக்கிறதுக்கு நான் கேள்வி கேட்கல. கவர்னர் என்னுடைய இதுலதான் போட்ட மனுவில்தான், ஹைகோர்ட்ல போட்ட மனுவில்தான் சொல்லியிருந்தேன். நேருக்கு நேர் இருந்தால் பேசுறதுக்கு தயாரா இருந்தா நேருக்கு நேர் நான் வர்றேன். இடம் எந்த இடத்துல வர்றது, எந்த தேதியில வர்றதுன்னு நான் ஹைகோர்ட்ல போட்ட மனுவில்தான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அவர் பதில் இது வரைக்கும் சொல்லல. சனாதனம் சம்பந்தமா என்ன வார்த்தைகள் அந்த பேசியிருக்காரு, எந்த இடத்துல பேசியிருக்காரு? ஒரு பொதுக்கூட்டத்துல, நான் அந்த இடத்துல வந்து இப்ப அந்த டீட்டெயில் இப்ப கிட்ட இல்ல, பொதுக்கூட்டத்துல பேசுறப்ப அவர் சொன்னாரு, அது சனாதன தர்மம் தான் உலகத்திலேயே சிறந்த தர்மம். அந்த சனாதன தர்மத்தை எல்லோரும் பின்பற்றினால் வாழ்க்கையில யாருக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்காது அப்படின்னு தான் அவர் பேசினார். அது மட்டும்தான் பத்திரிகையில வந்தது, செய்திகள்ல ஊடகங்கள்ல வந்தது. அதை வச்சுட்டு நான் கேள்வி கேட்டேன். அவரோட கருத்தை பேசியிருக்காரு, நீங்க எடுத்துக்கூடாது சார். அவரோட கருத்தை பேசியிருக்காரு. அந்த கருத்தை பேசுறதுக்கு RN ரவி கவர்னருடைய உரிமை கிடையாது. அதனால பிடிச்ச அன்டச்சபிலிட்டி ஆக்ட்ல உள்ள தள்ளணும். ஏன்னா சனாதன தர்மத்தில் சொல்றான் 4 ஜாதி இருக்குது, சூத்திரன் தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி இருக்குது. அதை பேசுறதுக்கு உலகத்துல எவனுக்கு இந்தியாவில் அதிகாரம் கிடையாது. அன்டச்சபிள் ஆக்ட்ல அவளை பிடிச்சு உள்ள போடணும். ஆனா சர்க்கார் அவளை பிடிச்சு உள்ள போடுறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்குது. அதுக்காகத்தான் நான் கேட்டேன், விளக்கம் கேட்டேன். விளக்கம் கேட்டதுக்கு அப்புறம் விளக்கம் சொன்னாட்டாக்கா RN ரவி நேரடியா விளக்கம் சொன்னார்னாக்கா நான் கிரிமினல் கோர்ட்ல கேஸ் போடுவேன். கிரிமினல் கோர்ட்ல கேஸ் போடுறதுக்கு அவருக்கு 326 அவருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல அவருக்கு இம்யூனிட்டி இருக்குது. அதனாலதான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். கிரிமினல் கோர்ட்டுக்கு போக முடியாது. எப்போ அவருடைய பதவி போகுதோ அடுத்த நிமிஷம் கிரிமினல் கோர்ட்ல போட்டு சைதாப்பேட்டை ஜெயில வைக்கத்தான் போறேன். சார், இப்ப யார பாத்தீங்க, என்ன சொன்னாங்க சார்? இன்னைக்கு உள்ள நம்ம யார பார்த்தோம்? ஐயா, இப்ப கவர்னர் இந்த மாதிரி விஷயத்துல பேசும்போது அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? நீதிமன்றம் இந்த விஷயத்தை எப்படி தலையிடும்? நீதிமன்றம் இந்த விஷயத்துல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நீதிமன்றம் சொல்லும். அதுக்கு மேல போய் அவங்க எதுவும் சொல்ல முடியாது. நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. கவர்னருக்கு அரசியல் சட்ட பிரகாரம் ஒரு இம்யூனிட்டி இருக்குது. அந்த இம்யூனிட்டி வச்சுட்டு அவர் மேல நீதிமன்றத்துல வழக்கு தொடர முடியாது. அதை காரணம் காட்டித்தான் அவர் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. அது எவ்வளவு நாளைக்கு செல்லும்னாக்கா அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் செல்ல. அதுக்கு மேல நீதிமன்றம் தலையிடும். இன்னும் எவ்வளவு வாரங்கள் சார் டைம் இருக்குன்னு சொல்லிருந்தீங்க. இன்னும் எத்தனை வாரத்துல பதில் அளிக்கணும் நீங்க சொல்லிருந்தீங்க. நீங்க ஏதாவது நீதிமன்றம் 8 வார்த்தை பதில் சொல்லி இருக்குது. 8 வாரம் முடிஞ்சது. அதனாலதான் பிரசன்ன ராமசாமி என்ன வர சொன்னாரு. இன்னைக்கு என்னென்ன சொல்லணும்னு அவர் புராணம் அவர்கிட்ட சொல்லி இருக்கிறேன். அவரு கவர்னர்கிட்ட பதில் கேட்டு எனக்கு சொல்லுவார். உங்களோட இது முழுவதும் அவர் பதில் கொடுக்கணும். பதில் கொடுக்க நேரடியா அவர் கொடுக்கணும். நேரடியா RN ரவி தனிப்பட்ட முறையில எனக்கு பதில் கொடுக்கணும். அந்த பதிலுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்த நடவடிக்கையில நான் ஈடுபடுவேன். உங்க பேரு என்னவா இருக்கீங்கன்னு சொல்லிருக்கேன். என்னுடைய பெயரா எஸ் துரைசாமி அட்வொகேட். நன்றி. 1970 இருந்து வக்கீலா இருக்கிறேன். ஓகே, நன்றி. ஓகே, தேங்க்யூ.